ஒன்று பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதை இங்கே ஆல் பாஸில் ஏன் சொல்லணும்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்ற பாடல். நான் வில்லனுக்கு ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்துருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்கப்பா, அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க, மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைது போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்காக சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒருத்து போச்சுன ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே பண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. சார் பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடியூசர் படச்ச நம்பர் 73 குரூப் டான்ஸராக இருக்கலையே, 86லயே நான் கவுன்சில்லையே தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்காடையர் போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரண்டி 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமாக இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளாக மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட அவங்க நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் பிரபா நீங்க சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம். இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லாத. நான் 350 படங்கள் நான் நடிச்சிட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆலங்கத்தில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி 100கணக்கான உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாலாஜி எனக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோக்கு. என்ன டம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்க சைன் பண்ணீங்க, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்க எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவருக்கு கால் தூசிக்கு ஈடாக மாட்டாங்க. எதனாலதான் படங்கள் நிக்குது? மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப இவங்கெல்லாம் நிக்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டரும் நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளானா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பே வருவா. மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தா அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டேன், நீங்களும் ஆடினேன் சார், காணாம் சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லையும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் சாட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், உனக்கு பதில் சொல்ல முடியல, கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்ன பயணி அப்படி ரிங்கில் அந்த ஆடினேன், பாட்டெல்லாம் ஷாட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது எனக்கு இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம். முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமா வேணாலும் பண்ணுங்க. ஆனா சினிமா ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடையணும், இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கலாநாயகன்ல ஒரு ஜனநாயகம் வந்தானா 100 பேர் கூட்டு போனாங்க, மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனா அவன் ஜனநாயகன். இங்க நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல, யாராவது என் இடத்துல நான் அட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு கூட இருந்தது ஆடு படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டாரு, அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனா என்னை எதுக்கு போட்ட, ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண, ஏன் பயம்? 2 நிமிஷம் சாப்பிட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு காட்டு, மக்கள் பார்த்துக்கோங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சு நீங்க என்ன இன்சூரிக்கவோ மாட்டியா? இதுதான் அதிகமாக நோட் பண்ணுங்க. சும்மா ஜாலியா போட்டுட்டு போறதுக்கு நல்லா இருக்கார், நல்லா ஓடும், நல்லா இருந்தா படத்தை பார்ப்பான். ஒவ்வொரு கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பிரசாந்த் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு, அவர் உழைப்ப சொல்ல நான் மறக்க
மறைச்சா சும்மா இருப்பாரா? I don't care. I can't time about others. Shame on them. மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறாங்க. எவனுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ கீழே போய் எழுதுவானுங்க. நீ உன் பையன் பைத்தியக்கார நாளா இருக்கல, இன்னமும் காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா இருப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அறிப்படுத்த சனி எங்க நாட்டுல சுத்திட்டு இருக்கு. அவங்களுக்கு அதேதான் வேலை. பெட்ரோஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குறைஞ்சது போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தார், விளம்பரம் என்று கொடுத்தார். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேரை இருட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஹீரோவாக. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்கு